வெல்கம் பேக் டு சேனல் விஜய் விஸ்டா லைஃப் அண்ட் ஸ்கிரிப்டட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த vlog வந்துட்டு என்னோட பார்ட் 2 ஆஃப் மை டெலிவரி ஸ்டோரி. பார்ட் 1 வந்துட்டு நான் லாஸ்ட் வீக் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணுங்கள். ஓகேயா, இது வந்துட்டு த ஸ்டோரி கண்டினியூஸ். இதுதான் ஓஜி, லைக் த ரா அண்ட் அன்ஃபில்டர்ட் டெலிவரி ஸ்டோரி ஆஃப் மீ. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன உங்கள் மைண்டில் தாட் இருக்கலாம், எதுக்கு வந்துட்டு இவ்வளோ இயர்ஸ்க்கு அப்புறமா இதை இப்போ ஏன் நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் இப்போ தான் யூடியூப்பில் வந்துட்டு ஆக்டிவாக இருக்கிறேன். இப்போ இதை ஏன் நான் ஷேர் பண்ணுறேன்னா, நிறைய நியூ மாம்ஸ் இருக்கீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் நான் பண்ணின மிஸ்டேக்ஸ், நான் பண்ணின நல்ல விஷயங்கள், இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். லைக் வாட் டு எக்ஸ்பெக்ட், என்ன நம்ம பண்ணலாம், ஃப்யூச்சரில் வந்துட்டு சில இஷ்யூஸை எப்படி அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே புரிஞ்சுக்கும். ஓகேயா, ஏன்னா என்னோட டெலிவரி டைமில் நான் நிறையா பேர்த்தோட விளாக்ஸ் எல்லாமே பார்த்துருந்தேன். அதை பார்த்து தான் எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. லைக் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எப்படி பெட்டர் பண்ணிக்கலான்ட்டு நான் நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, நான் அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ வந்துட்டு மார்ச் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஆக்சுவலாக இந்த வீடியோவுக்கு வந்துட்டு நான் நிறையா தடவை வந்து டேக் எடுத்திருக்கேன். என்னோடய லைஃப்பில் வந்து நான் இவ்வளோ தடவை ஒரு வீடியோவுக்கு டேக் எடுத்தது இதுதான் ஃபஸ்ட்டு டைம். ஏன்னா நான் வந்துட்டு பேச ஆரம்பித்தனாலே கொஞ்சம் எமோஷனல் ஆயிடுது, அழுகாச்சி வந்துடுது. சரி, ஓகே ஓகே மார்ச் 31st 2023 அதுதான் வந்துட்டு என்னோட டியூ டேட். ஓகேயா, ஸோ அந்த டியூ டேட்டுக்கு எக்ஸாக்ட்லி லைக் 10 days பிஃபோர் நம்ம போய் டாக்டர் செக் பண்ணணும். நான் போய் டாக்டர் செக் பண்ணிட்டேன். அப்போவே வந்துட்டு நான் பண்ணின நல்ல விஷயங்கள் என்னென்னு சொல்கிறேன், அதாவது டூஸ், அது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, என்னன்னா நான் அப்போவே டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு வந்துட்டு ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் வேணும் பேபி கூட. அதாவது குழந்தை பிறந்ததுமே அம்பிளிக்கல் கார்ட் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு பேபி கூட கொஞ்சம் நேரம் ஸ்கின் டு ஸ்கின் டச்சில் வந்துட்டு, அதாவது நம்மளோட செஸ்ட்லேயோ நம்ம ஸ்டொமக்லேயோ பேபியை வைப்பாங்க, நம்ம கொஞ்சம் நேரம் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா தொப்புள் கொடியை வந்துட்டு கட் பண்ணி அவங்களோட ப்ராசஸை வந்துட்டு கண்டினியூ பண்ணுவாங்க. ஓகேயா, ஸோ ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட் வேணும். இதெல்லாமே நான் முன்னாடியே டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆனதுமே நார்மல் டெலிவரி தான் வரணும் அப்படின்ட்டு மைண்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நார்மல் டெலிவரியோ சி செக்ஷனோ அந்த பெயின் அண்ட் அந்த ப்ராசஸை அண்டர்கோ பண்ண போகிறது நீங்கள் தான். உங்களோட பேபி உங்கள் கூட வந்துட்டு உங்களுக்கும் உங்கள் பேபிக்கு உள்ள கனெக்ஷன் அது ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு ஹெல்த்தி பேபியை டெலிவர் பண்ணணும். இது மட்டும்தான் வந்துட்டு உங்கள் மைண்டில் இருக்கணும். நான் வந்துட்டு எதுவுமே நினச்சிக்கல, நார்மல் டெலிவரி வரணும், சி செக்ஷன் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே நான் ஒரி பண்ணல. ஸோ எல்லாமே ஒரு ப்ராசஸ் தான் எனக்கு. பட் என்னன்னா 8th month வரைக்குமே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாக இருந்தது. பேபியும் வந்துட்டு பொசிஷனுக்கு வரல, சிஃபாலிக் பொசிஷன்னு சொல்லுவாங்க. பேபி வந்து அப்சைட் டவுனாக குழந்தை வெளியே வர்றதுக்கான அந்த பொசிஷனில் இருக்கணும். எனக்கு வந்துட்டு 8 months அந்த பொசிஷனே வரல. எப்போ போனாலும் அந்த ரிப்போர்ட் நான் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்க்குறேன், பொசிஷன் வரல. லைட்டாக கொஞ்சம் வந்துட்டு என்ன இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும்ல, என்னென்ன பொசிஷனுக்கு வரலையே, மேபி நம்மளோட ஸ்ட்ரெஸ்னாலவா அது இதுன்ட்டு நான் நிறைய யோசிச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட் ஸ்கேன் பார்க்கும்போது பேபி இஸ் இன் சிஃபாலிக் பொசிஷன், பேபி ரெடி ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. இட்ஸ் லைக் 1 week more, எப்போ வேணால் டெலிவரி ஆகலாம். எனக்கு வந்துட்டு இப்போ என்னாச்சுன்னா லைக் 2-3 days ஃபால்ஸ் பெயின் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டாக்டர் பார்த்துட்டு வரேன், அன்றைக்கி ஃபால்ஸ் பெயின். நான் வந்துட்டு 7th month 7 to 8 monthsலேயே நான் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பேக்ஸ், அம்மாவுக்கு பேபிக்கு பார்த்தி என்னோட ஹஸ்பண்ட் அவருக்கும் சேர்த்து நான் பேக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ வந்துட்டு பேக்ஸ் எடுக்கிறது, காரில் அப்பா வைக்க சொல்கிறது, பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் நேரத்தில் பெயின் போயிடும். வந்துட்டு இது எல்லாமே ஃபால்ஸ் பெயின். அப்போ கொஞ்சம் வந்துட்டு ஃபன்னாக தான் இருந்தது, எனக்கு அந்த சீரியஸ்னஸ் எதுவுமே புரியல. ஓகே, ஸோ டாக்டர் பார்த்துட்டு ரெஸ்டாரண்ட்லாம் போய் சாப்பிட்டு நெக்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு ஏதோ கொஞ்சம் வந்துட்டு ஒரு பெயினுமே இல்லாமல் பாடி ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆச்சு. இவ்வளோ நாள் வந்துட்டு ஹெவியாக இருக்குது, பட் அன்னைக்குன்னு பார்த்து பாடி வந்து ரொம்பவே ரிலாக்ஸ்டாக இருந்தது. சரி, ஓகே, நான் ரொம்ப நாள் ஆச்சு தூங்கி அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்து தூங்குறேன். திடீர்னு வாஷ்ரூம் யூஸ் பண்ணணுன்னு ஒரு அர்ஜ் வருது. வாஷ்ரூம் போகிறேன், கொஞ்சம் வந்துட்டு வாட்டர் லீக் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேயா, நான் அகெயின் வரேன், வாஷ்ரூம் போயிட்டு திரும்ப பெட்ரூமுக்கு வரேன், திரும்ப வர மாதிரி இருக்குது. நான் வாஷ்ரூம் அடிக்கடி போகும்போது தான் எனக்கு சடனாக அந்த தாட் வருது, நம்மளோட வாட்டர் வந்து பிரேக் ஆயிடுச்சு, பனிக்கூட நீர் வந்துட்டு உடஞ்சிருக்கா இல்லை அந்த வாட்டர் லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கா. அந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு அவ்வளோ நாள் நான் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். பட் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, டென்ஷனும் இல்லை. நான் வந்துட்டு போய் பொறுமையாக
பார்த்தி வந்துட்டு பதட்டம் அடைஞ்சிடக்கூடாது. இன்னொன்று பார்த்தியோட அப்பா பதட்டம் அடைஞ்சிருவார் ரொம்ப. ஸோ நான் வந்துட்டு அப்பா அம்மா பார்த்திலாம் கூப்பிட்டு ஓகே நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, ஐ திங்க் எனக்கு வாட்டர் பிரேக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், பனிக்கூட நீர் வந்துட்டு லீக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அப்பா நீங்கள் கார்லாம் ரெடி பண்ணுங்கள், திங்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க, பார்த்திக்கிட்ட பார்த்தி நீ மீதி திங்ஸ் எல்லாமே எடுத்து வை, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அம்மா பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணி சாமி கும்பிட்றதுக்கு. ஓகே நான் ரொம்ப காம் டவுனாக குளிச்சுட்டு ரெடி ஆகுறேன். எனக்கு வந்துட்டு ஒரு பதட்டம் இல்லை, பெயினும் இல்லை. டைம் வந்துட்டு 4:30 to 5 மாதிரி ஆகுது ஈவினிங். ஓகே ஸோ ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டோம். பெயின் இல்லை எதுவும் இல்லையா. போனோனையுமே அவங்க வந்துட்டு எவால்வேட் பண்ணுறதுக்காக, என்னோட பாடி செக் பண்ணுறதுக்காக டைரெக்டாக லேபர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. எனக்கு ஓகே என்னடா அவ்வளோதானா, நம்மளுக்கு பெயினே இல்லையே, லேபர் ரூம் கூட்டிகிட்டு போயிட்டாங்களே. அங்கே போய் எக்ஸாமின்லாம் பண்ணி பார்த்துட்டு 1 சென்டிமீட்டர் தான் டைலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே ஓகே 1 சென்டிமீட்டர்னா ஆக்சுவலாக 10 சென்டிமீட்டர் டைலேட் ஆகணும். நம்மளுக்கு வந்துட்டு 10 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆச்சுன்னா தான் பேபினால வர முடியும். ஓகே 1 சென்டிமீட்டர் தான் இருக்குது, பெயினே இல்லை, ஓகே கொஞ்சம் நேரம் பார்க்கலான்னு சொல்லிட்டு ரூமுக்கு நாங்கள் போயிட்டோம். ஓகே இப்போ தான் வந்துட்டு டைம் எக்ஸாக்ட்லி 5:30. ஓகே எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆகுது. நான் ப்ரெக்னன்சி கிளாஸஸ்ல எல்லாமே போயிருக்கேன். பெயின் டெவலப்மெண்ட்டில் வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்குது. இதெல்லாமே நான் தியரட்டிக்கலாக படிச்சுட்டேன். ஓகே நாம் வந்துட்டு தியரட்டிக்கலாக நம்ம மைண்டில் எல்லாமே ஏற்றிக்கிட்டோம். ஓகே 3 ஸ்டேஜஸாக இந்த பெயின் வந்துட்டு டெவலப் ஆக போகுது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பெயின் இன்னொரு பெயின் வர்றதுக்கான இன்டர்வல் வந்துட்டு கொஞ்சம் நிறையா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்டர்வல் குறைய குறைய கண்டினியூஸாக பெயின் வரும்போது தான் நம்மளுக்கு வந்துட்டு டைலேஷன் நடக்குதுன்னு அர்த்தம். ஓகே எனக்கு 5:30 இன்டர்வலே இல்லாமல் பெயின் வருது. இட்ஸ் லைக் இப்போ நினச்சாலும் வந்துட்டு என்னால் இமேஜினே பண்ண முடியல. பெயின் வந்துக்கிட்டே இருக்குது. பெயின் நிற்கிற இன்டர்வல் ரொம்ப நேரம் கம்மியாக தான் இருக்குது. அவங்க வந்துட்டு நர்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு வந்துட்டு பெயினோட டியூரேஷன் எப்படி வருது, பெயினோட பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. எனக்கு பெயின் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்கிறேன். இன்னொன்று அம்மாவோட ப்ரெக்னன்சி ஸ்டோரி என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ சொன்னாங்க அம்மாவோட அக்கா சாந்திமா அவங்களோட கையை வந்துட்டு ரொம்ப இறுக்கி பிடிச்சி அவங்க பெயினில் வலி தாங்க முடியாமல் அம்மா டெலிவரிக்கு முன்னாடி அவங்க கை பிடிச்சி கையே வீங்கிருச்சு, கை உடையிற அளவுக்கு நான் பிடிச்சிட்டேன் அப்படின்லாம் சொன்னாங்க. எனக்கு என்னென்னா ஓகே நாம் யாருக்கும் அதை பண்ணிடக்கூடாது ஓகேன்ட்டு நான் என்னோட இரும்பு கட்டல் அதை அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன். இப்போது உங்களுக்கு பெயின் இருந்ததுன்னா நம்ம அழுவோம். ஓகே ஒரு மாதிரி அணத்துவோம், பெயினில் அழுவோம். ரொம்ப பெயின் இருந்ததுன்னா அழுகாட்சிக்கு அடுத்த லெவல் வந்துருச்சுன்னா இட்ஸ் லைக் அழுகாட்சியே வரல எனக்கு. நான் அப்படியே முடியல நான் விட்டுருங்க அப்படியே எனக்கு பெயின் அப்பயே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்துட்டு 7 hours டெலிவரி பெயின் இருந்தது. நிறைய பேர் வந்துட்டு 5 hours 8 hours 9 நிறைய ஹார்ஸ் சொல்லும்போது அவ்வளோ ஹார்ஸ் பெயின் இருக்குமா எப்படி அப்படி சொல்கிறாங்கன்னு. லிட்ரலி நான் 7 hours டெலிவரி பெயினை வந்துட்டு அனுபவிச்சேன்னு தான் சொல்லணும். பார்த்தி வந்துட்டு கை பிடிக்க வராது, வேணா பார்த்தி எனக்கு இருக்கிற பெயினில் நான் ஏதாவது பண்ணிடுவேன்ட்டு நான் அப்படியே அந்த இரும்பு கட்டலோட அந்த கைப்பிடியவே பிடிச்சிக்கிட்டே என்ன சொல்கிறது அப்படியே ப்ளீஸ் முடியலன்னு பெயின் ஒரு கட்டத்தில் வந்துட்டு ரொம்ப பெயின் ஆகுது. நான் வந்து ரூம் க்ளீன் பண்ண வந்தவங்கலேருந்து நர்ஸ்லேருந்து யார் உள்ளே வந்தாலும் அப்படியே நான் லிட்ரலி கெஞ்சுறேன், எனக்கு C-section பண்ணிடுங்க, என்னால் இந்த பெயின் தாங்க முடியல ப்ளீஸ்னு நான் கெஞ்சுறேன். ஓகே டாக்டர்கிட்ட போயிடுச்சு. டாக்டர் வந்து திட்டிருப்பாங்களாட்டிருக்கு, என்ன இது இப்போ தான் ஃபியூ சென்டிமீட்டர் தான் டைலேட் ஆயிருக்கு, இப்போவே இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் சொல்லிகிட்டே இருக்கேன். பார்த்தி வந்து உட்கார்றாரு, ப்ளீஸ் போய் சொல்லு, என்ன என்னால் முடியலன்னு சொல்கிறேன், உனக்கு புரியலையா. எனக்கு அப்படியே நான் லிட்ரலி க்ளீன் பண்ண வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ரூமில் பெட் ஸ்ப்ரெட் ஏதோ சேஞ்ச் பண்ண ஒரு ஆயமா வராங்க, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க ப்ளீஸ் என்னால் முடியல இதே தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்துட்டு அழுகலைங்கிறதுனால மேபி எனக்கு பெயின் அவ்வளோக்கா இல்லைன்னு நினச்சிட்டாங்களாட்டிருக்கு. பட் என்னால் பெயினில் நான் புலம்புறேன், அப்படியே ஒரு ஹாஃப் மயக்கத்தில் நான் கெஞ்சிட்டு இருக்கேன். அப்போ தான் அங்கே இருக்கிற ஒரு நர்ஸ், அவங்க தெய்வமாட்டம் அவங்க வந்துட்டு எங்கிட்ட ஒரு பார்த்தி கிட்டல என்ன சொல்லிட்டாங்கன்னா ஓகே C-section பண்ணுறோம், ஆப்ரேஷன் தியேட்டர் ரெடி ஆகிட்டு இருக்கு, சர்ஜன் வராங்க, டாக்டர் வராங்கன்னு சொல்லி கொஞ்சம் டைம் கடத்துறாங்க. நானும் ஓகே C-sectionா சரி ஓகே ஆப்ரேஷன் தியேட்டர் போகிற வரைக்கும் வலியை பொறுத்துக்கலான்னு ப்ரீத் பண்ண முடியல, என்னால் ப்ரீத்திங் பேட்டர்ன் எந்திரிச்சு நடக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. எனக்கு புஷ் ஆகிற ஃபீல் வருது லிட்ரலாக. அப்போ வந்துட்டு நர்ஸ் சொல்லியிருந்தாங்க ரொம்ப புஷ் ஆகிற ஃபீல் வருது உங்களுக்குன்னா எங்ககிட்ட இம்மீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு. இன்ஃபார்ம் பண்ணோனையும் செக் பண்ணிட்டாங்க. லைக் ஒரு 5-6 சென்டிமீட்டர் டைலேட் ஆயிருச்சு. ஓகே இப்போ நைட்டு டைம் பார்த்தீங்கன்னா 11 o'clock. ஓகே 11 o'clock அகெயின் லிஃப்ட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக கிரவுண்ட் ஃப்ளோரில் நார்மல் டெலிவரிக்கான அந்த ரூம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்துட்டு C-sectionக்கான ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் நான் வந்து அப்போ வரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன் ஓகே நம்ம C-section தான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கிரவுண்ட் ஃப்ளோர். திரும்ப அந்த ரூமை பார்த்தே நான் பயந்துட்டேன். எப்படி இருக்குன்னா பெட்டு நம்ம கால் வந்துட்டு வைக்கிறதுக்காக 2 ஸ்டாண்ட் மாதிரி இப்படி இருக்கும். ஸோ நம்ம அதில் லிட்ரலி
படுத்து புஷ் பண்ண போகிறோங்கிறது என்னால் பண்ண முடியல ஆக்சுவலாக. அதுக்கப்புறமா உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்புறம் டாக்டர் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இது பார்த்தா இன்னும் 4-5 மணி நேரம் ஆகும் மாட்டிருக்கு, இவங்களை ரூம்க்கு அனுப்புங்க அப்படின்ட்டுறாங்க. பார்த்தி கையை பிடிச்சிட்டு அப்போ உள்ளே வந்துட்டார். எனக்கு என்னென்னா குழந்தை பிறக்கிற அந்த செகண்ட் வரைக்கும் பார்த்தி நீ உள்ளே இருன்னு சொல்லி டாக்டர்கிட்ட நான் அதுக்கும் பெர்மிஷன் வாங்கிட்டேன். திடீர்னு பார்த்தா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஷார்ப் பெயின். டாக்டர் அப்போ தான் சொல்லி முடிக்கிறாங்க, ஷார்ப் பெயின். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக புஷ்ஷிங் ஃபீலிங் வந்துடுது. பார்த்தா 9 சென்டிமீட்டர் டைலேட் ஆகிடுச்சு. பார்த்தி நான் வழியில் சஃபர் ஆகிறது பார்த்து அவர் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டார். அவர் வந்துட்டு ரூமை விட்டு வெளியே போயிட்டு ரொம்ப பிரேக் டவுன் ஆகி அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சலாம் அழுதுருக்காரு. ஓகே, இந்த அம்மாவும் உள்ளே இருக்காங்க, எல்லாருமே இப்போ வெளியே போயிட்டாங்க, சாரி. ஸோ வந்துட்டு புஷ்ங்கிறாங்க. நான் புஷ் பண்ணிட்டு தான் இருக்கேன். திடீர்னு ஒரு ஒரு பாயிண்டில் நான் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் புஷ் பண்ணுறேன். அழுகாச்சி பேபியோட சவுண்ட் கேட்குது. டாக்டர் வந்து சொல்கிறாங்க, விஜய் மீனா உங்களுக்கு பாய் பேபி பிறந்திருக்கிறான் அப்படின்ட்டு. எனக்கு அப்படியே எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, டெலிவரி ஆனோடனே அப்படியே எவ்வளோ பெயின் இருக்கோ அதெல்லாம் போயிடும்ட்டு. எனக்கு அப்படியே ரியலாக எனக்கு அந்த பெயின் எல்லாமே போயிடுச்சு. அப்படியே ஹெவனில் இருக்கிற மாதிரி அப்படியே ஆக்சுவலாக ஒரு மாதிரி ஆகிட்டேன். ரொம்பவே எமோஷ்னல் ஆகிட்டேன். அழுகிறான். அவன் அப்படியே என் மேலே வந்துட்டு படுக்க வைக்கிறாங்க. என்னோடய ஸ்டொமக் ஏரியாவில் இப்படி மேலே படுக்க வைக்கிறாங்க. இப்படி காமிக்கிறாங்க ஃபேஸை. அழுதுட்டு தான் இருக்கான். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டே எனக்கு என்னென்னா என்னோடய பேபிகிட்ட ஃபஸ்ட்டு நான் தான் பேசியிருக்கணும். அவன்கிட்ட நான் வந்துட்டு வெல்கம் சொல்லணும். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்போவே ஆதித்யான்னு நாங்கள் பேரும் டிசைட் பண்ணி வச்சிட்டோம். வந்துட்டு ஆதித்யா வெல்கம் பேபி அப்படின்ட்டு, அம்மா லவ்ஸ் யூ ஸோ மச் அப்படின்ட்டு நான் அப்படியே ஹாஃப் மயக்கத்துலேயே நான் பேசுகிறேன். வெல்கம் லவ் யூ ஸோ மச்னு கிஸ் கொடுக்குறேன். ஹாப்பி பர்த்டே ஆதித்யா எல்லாமே. அதாவது ஒரு பேபி, நம்மளோட பேபிக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன சொல்லுமோ எல்லாமே நான் சொல்லிட்டேன். அப்புறம் தான் டாக்டர் சொன்னாங்க, பாருடா உங்கள் அம்மா வந்துட்டு அனத்தி அந்த பெயினில் கொஞ்சம் டிலே பண்ணதுனால பேபியோட ஹெட்டு வந்துட்டு கொஞ்சம் இப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் பல்ஜான மாதிரி இருந்தது. அவங்க காலையில் அது சரியாயிரும். நாங்கள் பல்ஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னே நான் அதுவும் சொல்கிறேன், சாரி பேபி, சாரி அம்மா இப்படி பண்ணிட்டேன் சாரின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக அப்படியே. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு அப்படியே மயக்கம் ஆயிடுச்சு. அவங்க ஸ்டிச்சஸ்லாம் போட்டு அதையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்திக்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் அந்த வீடியோஸ் எல்லாமே லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். பார்த்தியுமே நான் சொன்னேன், பார்த்தி பேபியை வாங்கினோன்னே நீ பேசிடு. ஏன்னா எங்களோட ஃபுல் ப்ரெக்னன்சி ஜேர்னிலையுமே எவ்ரிடே லிட்டரலாக நாங்கள் பேபிகிட்ட பேசிக்கிட்டே இருந்தோம். ஓகேயா, பேசி பாட்டு பாடி இந்த கான்வர்சேஷன் பேபிக்கு நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்கும். ஸோ நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அவனும் பேசி வாங்கியாச்சு. அப்பா அம்மா அத்தை மாமா எல்லாருமே வெளியே வாங்கிட்டு இருக்காங்க. நான் உள்ளே வந்துட்டு அப்படியே மயக்கத்தில் தான் இருந்தேன். அப்புறம் வந்துட்டு அந்த கோல்டன் ஹார் பிரெஸ்ட் ஃபீடிங்னு சொல்லுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்த 1 ஹாரில் நான் வந்துட்டு ஃபீடும் பண்ணிட்டேன். ஸோ எல்லாமே நல்லபடியாக நடந்துருச்சு. ரூமுக்கு ஷிஃப்ட் ஆயாச்சு. ஓகே, இப்போ தான் வந்துட்டு வெல்கம் டு த மதர்ஹுட் ரியாலிட்டி எல்லாமே இப்போ தான் ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஸோஃபார் எல்லாமே ஓகே. பேபியோட நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன ஆகுதுன்னா, குழந்தைய வந்துட்டு குளிச்சோட கூட்டிகிட்டு போகிறாங்க. நர்ஸ் எல்லாமே எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு தெரியும் இல்லையா. அவங்களுக்கு வந்துட்டு லைக் நிறையா குழந்தைங்கள டெய்லி குளிச்சு விட்டுட்ருக்காங்க. ரொம்ப கேஷுவலாக குளிச்சு விட்றாங்க. குழந்தை வந்துட்டு அழுகிறான், ரொம்ப அழுகிறான். ஸோ நான் வந்துட்டு அப்போவே பார்த்திக்கிட்ட சொல்லிட்டேன், என்ன ஆனாலும் சரி டே 1 வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுலேருந்து நாம் தான் பார்த்தி குளிச்சு விடணும் குழந்தைய. அவனை வந்துட்டு அழ வச்சு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அம்மா அப்பாவுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அம்மாவுக்கும் பேக் பெயின். அம்மானால குழந்தைய ஹோல்ட் பண்ணி குளிச்சு விட்றதெல்லாம் அவங்களுக்கு சிரமம். எனக்கு லிட்ரலி ஹெல்ப் பண்ணுறதுக்கும் யாரும் கிடையாது. ஸோ சரி ஓகே நானே பண்ணிக்கலாம். என்ன பெயின் கீழே எனக்குமே ஸ்டிச் போட்டிருக்காங்க. என்ன பெயின் இருந்தாலும் இதெல்லாம் பண்ணிடலான்னு எல்லாமே அந்த 3 days நாங்கள் இருந்தோம். 3 daysமே வந்துட்டு எல்லாமே நல்லா போச்சு. பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி ஆகட்டும், எனக்கு வந்துட்டு எந்த இஷ்யூமே இல்லை, எல்லாமே போயிடுச்சு. இன்ஃபேக்ட் நான் வீட்டுக்கு போகிறதுக்கு வந்துட்டு பேக் கூட நான் தான் பண்ணுறேன். என்னால் எந்திரிச்சு நடக்க முடியுது. லைக் ஓகே, என்ன அந்த பெயின் கில்லர்ஸ் கொடுக்கலன்னா பெயின் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டிச் போட்டிருப்பாங்க இல்லையா, எபிஸ்டோமி ஸ்டிச்சு. பெயின் கில்லர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா அதுவும் சரியாயிரும். ரொம்ப தெம்பாக தான் இருக்கிறேன். ஓகே எல்லாமே. ஸோ 3 days 3rd day வந்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டில் எல்லாமே ரெடி, கேக் கட்டிங்லாம் பண்ணிவிட்டு நைட் ஆகிடுச்சு. நாங்கள் வீட்டுக்கு எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு ரீச் ஆகிறேன். ஆதி வந்துட்டு தூங்கிட்டே இருக்கான். ஓகே, ஸோ இப்போ தான் வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆகுது. என்னென்னா, டாக்டர் பீடியாட்ரிஷியன் என்ன சொன்னாங்கன்னா, ஆன் டிமாண்ட் ஃபீட் பண்ணுங்கள். குழந்தை அழுதா, குழந்தை பசிக்குதுன்னு கேட்டால் ஃபீட் பண்ணுங்கன்ட்டு. பட் இன்னொரு விஷயம், நர்ஸ் அங்கே இருக்கிற மற்ற டாக்டர்ஸ் இன்னொருத்தங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 2 to 3 hours ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபீட் பண்ணுங்கன்னு. நான் வந்துட்டு சரி ஓகே ஆன் டிமாண்ட் ஃபீடிங்கே பண்ணலான்னு சொல்லிட்டு லிட்ரலி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபியூ ஹார்ஸ் ஆயிடுச்சு. அவன் டிமாண்டே பண்ணல, அவன் தூங்கிட்டே இருக்கான். திடீர்னு கண்ணை திறக்கிறான். நான் ஃபீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். என்னால் ஃபீட் பண்ண முடியல. என்ன எனக்கு ப்ராப்ளம்னா, எனக்கும் ஆதிக்கும் வந்துட்டு லேச்சிங் இஷ்யூ இருக்குது. அவனாலையும் ஃபீடிங் எடுத்துக்க முடியல.
மிட் நைட் ஆக ஆரம்பிக்குது. அவனுக்கு பசியில் வந்துட்டு அழுகிறான், ரொம்ப அழுகிறான். எனக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. நானும் பார்த்தியும் எல்லா விதத்துலையுமே ட்ரை பண்ணுறோம். என்னால் ஆதிக்கு ஃபீட் பண்ண முடியல. ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு நாங்கள் கேட்குறோம். அவங்க வந்துட்டு நிறைய மெத்தட் சொல்கிறாங்க, அது இதுன்னு சொல்கிறாங்க. பட் எதுவுமே பண்ண முடியல. குழந்தை அன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்திருக்கு. அழுன்னு அழுகிறான். ஒரு அம்மாவாக எனக்கு வந்துட்டு எனக்கு மில்க் சப்ளை இருக்குது, பட் என்னால் ஃபீட் பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்லெஸ் ஆகிடுச்சு. அப்போ தான் வந்துட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் ஹார்மோன்ஸ் ஸ்ட்ரெஸ் எல்லாமே அப்படியே நான் அஃபெக்ட் பண்ணுது. நானும் அழுகிறேன், என்ன பண்ணுறதுனே தெரிலன்னு. அப்புறம் பார்த்தி நேராக ஹாஸ்பிட்டலுக்கே போகிறாரு. அங்கே நர்ஸ் கிட்ட சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே அவங்க வந்துட்டு ஃபார்முலா கொடுக்க சொல்லி ஃபார்முலா கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஒரு நைட் ஃபார்முலா கொடுங்க, நாளைக்கு என்னென்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் என்ன ஆச்சுன்ட்டு. ஏன்னா 3 days எனக்கு எந்த இஷ்யூமே இல்லை, நான் நல்லா தான் ஃபீட் பண்ணுறேன். வீட்டுக்கு வந்து அந்த நைட்டு இப்போ ரியலாக ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்லேருந்து வீட்டுக்கு வரோம், கம்ப்ளீட்லி ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும் இல்லையா, நான் வந்துட்டு ஃபார்முலாவே கொடுக்கக்கூடாது, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பிரெஸ்ட் ஃபீடட் பேபியாக தான் இருக்கணும்ன்ட்டு நான் அவ்வளோ நினச்சி எல்லாமே ப்ரிப்பேர்டாக இருக்கும்போது ஃபார்முலா கொடுத்தது என்னால் வந்துட்டு ரொம்ப அப்செட் ஆகிடுது. ரொம்ப முடியல, அழுகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டே ஆயிடுது. நெக்ஸ்ட் டே ட்ரை பண்ணுறேன், ஆன் அண்ட் ஆஃப் கொஞ்ச நேரம் ஃபீட் பண்ண முடியல. ஸோ ப்ராப்ளம் என்னென்னா எனக்கு வந்துட்டு கரெக்டான அந்த லேச்சிங் ஆதிக்கு கிடைக்கல. ஸோ எனக்கு இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்கில் இஷ்யூ இருக்குன்னு தெரிஞ்சிருது. இம்மீடியட்டாக நாங்கள் வந்துட்டு லாக்டேஷன் கன்சல்டன்ட் யார் இருக்காங்கன்னு பார்த்து லைக் 5th day 3 days 3rd day டெலிவரி ஆகி 3rd day வந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துடுறோம். 4th day வந்துட்டு ஆன் அண்ட் ஆஃப் ஃபார்முலா அண்ட் நானும் ஃபீட் பண்ணுறேன். 5th day வந்துட்டு லாக்டேஷன் கன்சல்டன்ட்டை போய் டச்சில் இருந்து நான் வந்துட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லி ஃபீடிங்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இட்ஸ் லைக் ஐம் ஸ்ட்ரகிளிங். நான் வந்துட்டு இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கேன். என்னோடய இஷ்யூ என்னன்னே தெரிஞ்சுக்காமல் இப்போ அம்மாவாகட்டும் இல்லை கொஞ்சம் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வந்திருக்க மாட்டிருக்கு. ஸோ அம்மா ஷேர் பண்ணாங்களா என்னன்னு தெரில. ஸோ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மில்க் சப்ளை இல்லை, உனக்கு சத்து இல்லை, ஸோ வந்துட்டு பாலில் கார்லிக் போட்டு அதை குடிக்கணும், நிறைய ஹோம் ரெமெடிஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய இஷ்யூ என்னென்னு தெரிஞ்சுக்காமையே சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி நான் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன், ஃபார்முலா கொடுக்க வேணாம்னு நினச்சி நம்ம குழந்தை அழுகுது, நம்மளால் வந்துட்டு ப்ராப்பராக பண்ண முடியலையேன்னு சொல்லி இதில் இந்த ஹோம் ரெமெடிஸ் அது இதுன்னு வந்து எனக்கு ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுது, லைக் ஆன்சைட்டி வருது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கால் வந்துட்டு ஸ்வெல் ஆக ஆரம்பிக்குது. எல்லாத்துக்குமே ப்ரெக்னன்சியில் கால் ஸ்வெல் ஆகும், லெக்ஸ் எல்லாமே ஸ்வெல் ஆகி ஆஃப்டர் டெலிவரி குறையும். எனக்கு ஆஃப்டர் டெலிவரி வந்துட்டு கால் ரெண்டும் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்வெல் ஆகுது, என்னால் நடக்கக்கூட முடியல. ஸோ டாக்டர்கிட்ட போகிறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஹை ப்ரெஷர் இருக்குதுன்னு சொல்லி ப்ரெஷருக்கு டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேயா, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்படியே போயிட்டுருக்கு. அப்புறம் ஒரு பாயிண்டில் வந்துட்டு நான் இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ரகிளோடு போனாலும் நான் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வீக் ஃபுல்லாகவுமே வந்துட்டு எனக்கு தூக்கம் இல்லை. எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, குழந்தை தூங்கும்போது தூங்குங்க, நிறைய ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ப்ராப்பரான தூக்கம் கிடையாது. ஏன்னா டே அண்ட் நைட் நானே தான் அதையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. பார்ட்டி என்ன தான் சப்போர்ட்டிவாக இருந்தாலும் நான் வந்துட்டு ஃபீட் பண்ணி ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுறேன். என்ன சாப்பிட்டாலும் அந்த பசி வேற இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த டேஸ்லாம் நினச்சாலே வந்துட்டு ரொம்ப இந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ வந்து விசிட்டர்ஸ் எல்லாமே வராங்க. ஓகே, எல்லாமே நான் வந்துட்டு எதுவுமே யாரையுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ஓகே, ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, எக்ஸாக்டாக ஒரு பாயிண்ட் லைக் ஒரு 5-6th day மாதிரி ஆகுது. திடீர்னு ஆதி வந்து ஸ்னீஸ் பண்ணுறான். நம்மளுக்கு வந்துட்டு என்னடா தும்புறான், பிறந்த குழந்தை தும்புது என்னடா அப்படி இரும்புறான், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட்லாம் வருது. ரொம்பவே பயந்துட்டேன். ஓகேயா, ஒரு மாமா அப்போ நான் கோத்ரூ பண்ணிகிட்ருக்கிறேன், ஒரு எமோஷ்னல் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக என்ன சொல்லலான்னு நான் கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்கும்போது குழந்தை இப்படி ஆனோனையுமே நான் ஹாஸ்பிட்டல் உடனே தூக்கிட்டு போகிறோம், ஒரு மாதிரி இருக்கான்ட்டு. டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, பேபிக்கு வந்துட்டு இப்போ ரொம்ப லோ இம்யூன் சிஸ்டமாக இருக்கும். இப்போ வந்துட்டு அப்போ தான் கோவிட்லாம் முடிஞ்ச டைம். இப்போ விசிட் பண்ண வரவங்க எப்படி எங்கே போயிட்டு வந்திருப்பாங்க, இல்லை அவங்களுக்கு ஏதாவது கோல்டு காஃப் இருந்தாலும் குழந்தைக்கு சீக்கிரமாக வந்து அஃபெக்ட் ஆயிரும். நீங்கள் மினிமம் 1 month விசிட்டர்ஸ் எல்லாமே வேண்டான்னு சொல்லிடுங்க. குழந்தையும் கொஞ்சம் நல்லா ஃபீட் ஆகி, ஆக்சுவலாக என்னென்னா ஆதி வந்துட்டு லோ பர்த் வெயிட் பேபி. ஓகே, அவன் வந்துட்டு 2.4 kgs வெயிட்டு. ஸோ லோ பர்த் வெயிட்டாகவும் இருக்குது. ஃபஸ்ட்டு அவன் பாடியை தேத்தலாம். ஏன்னா வந்து குழந்தை கொஞ்சம் ஹெல்த்தியாக கொஞ்சம் நல்லா ஃபார்ம் ஆகி வளரும்போது அதுக்கப்புறம் விசிட்டர்ஸ்லாம் அலோவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வீட்டில் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுங்கன்னு எனக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாரு. நான் அம்மா அப்பாவை கூப்பிட்டு இது எல்லாமே சொல்லிடுறேன். ஓகே, இங்கே என்ன ப்ராப்ளம்னா, அம்மா வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இதை கன்வே பண்ணலை. இப்போ இதில் யாரோட மிஸ்டேக்? டாக்டர் இந்த அட்வைஸை சொல்கிறாங்க, நான் வந்துட்டு அம்மா அப்பாவை ட்ரஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன் ப்ளீஸ் விசிட்டர்ஸ் வேணாம். ஏன்னா நானே இந்த ஜேர்னியில் ஐம் கோயிங் த்ரூ சம்திங், எனக்கு அது புரியுது. எனக்குள்ளே வந்துட்டு ஒரு
ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, எனக்கு நான் குழந்தைய நல்லா பார்த்துக்கணும், ப்ரெஷர் இருக்குது, இதெல்லாமே நான் சொல்கிறேன். குழந்தைக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிருமோன்னு ஒரு பயம் வந்துடும் இல்லையா? ஒரு அம்மாவாக எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த மாதிரி சொல்கிறவங்க சொல்லலை. ஃபியூ ரிலேட்டிவ்ஸ்லாம் விசிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, டென்ஷன் ஆகுறேன். லிட்ரலாக வந்து நான் கத்துறேன், என்ன புரியலையாம்மா அப்படி இப்படி. ஸோ இந்த ஜேர்னியில் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு நான் வந்துட்டு ஒரு வில்லனாக மாறி இருக்கலாம். பட் நான் அதை பற்றி யோசிக்க முடியாது. நான் வந்து என் குழந்தைய பற்றியும் என்னை பற்றியும் தானே யோசிக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சு மிட் நைட்லாம் ஆச்சுன்னா ஹோல் பாடி ட்ரெம்பிள் ஆகுது, ஷிவர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அம்மா வந்துட்டு ஓகே, அம்மா ஹாலில் இருப்பாங்க, பார்த்தி என் கூட இருந்தார் 1 வீக். இப்போ வந்து ட்ரெம்பிள் லைட்டாக ஷிவராகவும் சப்சைட் ஆயிரும். ஓகே, நான் வந்துட்டு ஏதோ பயப்படுறதுக்கு இல்லைன்ட்டு கரெக்டாக 1 வீக் முடியுது. பார்த்திக்கு வந்துட்டு மெயில் வருது ஆஃபீஸ்க்கு வரணும்னு. ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு பார்த்தி ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு 1 மந்த் லீவ் போட்டுட்டு உன் கூடயும் பேபி கூடயும் இருந்து ஓரளவுக்கு நம்ம எல்லாமே செட்டில் ஆனதுக்கப்புறமா நம்ம பெங்களூர் போகலான்னு சொல்லி தான் பிளான். 1 வீக்கில் பார்த்தி கிளம்புறாரா? என்னோட சப்போர்ட் சிஸ்டம் என்னதான் அம்மா அப்பா இருந்திருந்தாலும், குழந்தைய பார்த்துக்க எல்லாரும் இருந்திருந்தாலும், ஒரு ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட் தானே சப்போர்ட் சிஸ்டம். அவர் கிளம்புறாரு அப்படின்ட்டு அந்த மெயில் பார்த்ததுலேருந்து நான் அழுக ஆரம்பிக்கிறேன். அவர் கிளம்பி முடிக்கிற வரைக்கும் அழுதுகிட்டே இருக்கேன். பிகாஸ் நைட்டு குழந்தை எந்திரிச்சு நான் ஃபீட் பண்ணிட்டு கொடுத்தா அவர் பர்ப் பண்ணுவார். எனக்கு வந்துட்டு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்தார். அவர் இப்போ கிளம்பிட்டாரு. அம்மானால ஒரு 12 மேக்ஸிமம் 1 o'clock வரைக்கும் புஷ் பண்ண முடியும், அவங்களால முடிக்க முடியாது. ஸோ இட்ஸ் லைக் 2 months லிட்ரலி எவ்ரி டே அண்ட் நைட் நானும் ஆதியும் மட்டும்தான் இருக்கிறோம் ரூமில். நைட்டு எனக்கு யாருமே ஹெல்ப்புக்கு இல்லை. நான் அழுகிறது கூட நான் வெளியே வந்து ஒரு ஹாலில் மிட் நைட் அழுதுட்டு உள்ளே வந்துக்கிறேன். ஏன்னா நம்ம அழுது நம்மளோட வைப்ரேஷன் குழந்தைய அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது. தூக்கம் இல்லை, ஸ்ட்ரெஸ் எல்லாமே சேர்ந்து நைட் அந்த ட்ரெம்பிள் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபிட்ஸ் வர அளவுக்கு பாடி ட்ரெம்பிள் ஆகுது. என்னால் அம்மா கீழே படுத்துட்டு இருக்காங்க, அம்மாவை கூப்பிடக்கூட முடியல. அப்படியே ரொம்ப ட்ரெம்பிள் ஆகி ஃபீவர் ஷூட் அப் ஆகுது, 1 or 2 degree. உடம்பெல்லாமே கொதிக்குது. நான் வந்துட்டு அப்பவும் ஃபீட் பண்ணிவிட்டு வீட்டில் குழந்தைய பார்த்துக்க சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டல் அப்பா என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த இடத்துல ஒருத்தங்களுக்கு நான் 2 பேர்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா அது என்னோட தம்பிங்க ஹரி அருண் தான், என்னோட சித்தப்பா பசங்க, ஓன் பிரதர்ஸ் மாதிரி. அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு நான் போகிறேன், இப்போ வரப்போகிறேன்னு நான் கால் பண்ணி சொல்லிட்டாலே அங்கே ரெடியாக இருக்காங்க என்னை பார்த்துக்கிறதுக்காக. என்னால் நடக்க முடியாது ப்ராப்பராக. அவங்க தான் கைத்தாங்களாக பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு மெடிசன் வாங்குறதுலேருந்து டாக்டரை பார்க்குறதுலேருந்து எல்லாமே அவங்க தான் எனக்கு சப்போர்ட் சிஸ்டமாக இருந்தார். ஏன்னா பார்த்தி பெங்களூரில் இருக்கார், குழந்தைய அம்மா அப்பா பார்த்துட்ருக்காங்க. என்னை ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணிவிட்டு ஓகே ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு வந்துட்டு இந்த நைட் ட்ரெம்பிள் ஆகிறதுக்கு அந்த உடம்பெல்லாம் நடுங்கிறதுக்காக மெடிசன்ஸும் கொடுத்துட்டு எல்லாருமே சொன்னது தூங்குங்க, குழந்தை தூங்கும்போது தூங்குங்கிறாங்க. அங்கே தூங்கவே முடியல என்னால். ஏன்னா எனக்கு வந்துட்டு குழந்தை தூங்குற டைமில் தான் நான் பேசிக்காக வாஷ்ரூம் யூஸ் பண்ணுறது கூட நான் போய் பண்ணிட்டு வரேன். ஸோ இந்த 2 months பார்த்தீங்கன்னா நான் பண்ணின நல்ல விஷயங்கள் என்னென்னா, எனக்கு இஷ்யூன்னு தெரிஞ்ச உடனேயுமே என்னால் இந்த ப்ராசஸ் பண்ண முடியலன்னொடனே லாக்டேஷன் கன்சல்டண்ட்டை பார்த்து கண்டினியூஸாக அவங்கக்கிட்ட நான் வந்துட்டு கான்டாக்டில் இருந்து இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியில் ஸ்டார்டிங்லேயே என்னோடய இஷ்யூவை நான் சால்வ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது ஸ்மூத்தாக போச்சு. நான் பண்ணின தப்பு என்னென்னா, நைட்டெல்லாம் இப்போ பசிக்குதுன்னா ஹெல்த்தியாக ஏதாவது ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டோ ஃப்ரூட்ஸோ இல்லை ஹெல்த்தியான ஃபுட் ப்ராப்பராக சாப்பிட முடியல. என்ன ஒரு விஷயம் நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன்னா, ஹார்லிக்ஸ் மில்க்குன்ட்டு வெறும் அதை மட்டுமே நைட்டு பசிக்கும் போதெல்லாம் குடிச்சிட்டு இருந்தது. அது வந்துட்டு பாடிக்கு தேவையான சத்தை கொடுக்கல. சரியா, நம்ம வந்துட்டு நிறைய பேர் சொல்லி நம்ம இந்த மாதிரி மில்க்கு குடித்தா நிறையா மில்க் ஜென்ரேட் ஆகும், மில்க் சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், பேபிக்கு நல்லா ஃபீட் பண்ணலாம், இந்த மாதிரி ராங் இன்ஃபர்மேஷன். பார்ஷியலி அது ட்ரூனாலும் அதை விட நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மில்க் சப்ளை நிறையா வரும். நாம் வந்துட்டு வெறும் ஹார்லிக்ஸு மில்க்குன்னு குடிச்சு எனக்கு ப்ராப்பரான எனர்ஜி என் பாடிக்கு கிடைக்காம தான் அந்த நைட்டு ட்ரெம்பிள் ஆயிருக்கு. ஓகேயா, ஸோ வந்துட்டு அந்த 2 months படாத பாடுபட்டு பார்த்தி வந்துட்டு வீக்கெண்ட் வருவார். வீக்கெண்ட் வந்து அந்த 2 day and night எனக்கும் ஆதிக்கும் வந்துட்டு சப்போர்ட்டிவாக இருப்பார். ரிமைனிங் 2 months லிட்ரலி வந்துட்டு அந்த ரூம்குள்ளேயே இருந்து ஆதியை ஃபுல்லாக டேக் கேர் பண்ணி குளிச்சு விட்டுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப ஓவராக என்னோட சக்திக்கு மீறி நான் புஷ் பண்ணி ஆதியை வந்து பார்த்துக்கிட்டேன். 1 fine day பார்த்தி வந்துட்டு ஓகே இதுக்கு மேலே நான் வந்துட்டு உன்னை தனியாக சஃபர் பண்ண விட விரும்பலை, நம்ம பெங்களூர் போய்க்கலாம் அப்படின்ட்டாரு. நானும் வந்துட்டு சரி ஓகே இதுதான் நல்லது அப்படின்ட்டு பெங்களூர் வந்துட்டோம். அம்மாவும் எங்களோட வந்துட்டாங்க. ஓகேயா, ஸோ அதுக்கப்புறமா லைஃப் வந்துட்டு ஈஸியாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. பட் இந்த 2 months நான் எவ்வளோக்கு எவ்வளோ சஃபர் ஆனனோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்துட்டு ஒரு மாமா நான் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கராக ஆன மாதிரி தான் ஃபீலிங். ஓகேயா,
எனக்கு வந்துட்டு இந்த கஷ்டத்தையே பார்த்துட்டோம், இனி எந்த கஷ்டம்னாலும் நம்ம பார்த்துடலாங்கிற அளவுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துட்டு வந்துருச்சு எனக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் என்ன கோ த்ரூ பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. நம்ம க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், நம்ம என்ன கோ த்ரூ பண்ணுறதுன்னு நம்ம சொல்லணும்னு நெசசிட்டி இல்லை. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு வந்துட்டு ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு கைண்டாக இருங்க. நீங்கள் வந்து ஜட்ஜ் பண்ண வேண்டாம். நீங்கள் நியூ மாமை வந்துட்டு ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்க என்ன கோ த்ரூ பண்ணுறாங்க உங்கள் கண்ணில் பார்க்குறதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் லைக் திஸ் சோஷியல் மீடியா. உங்கள் கண்ணில் ஒரு வீடியோவை பார்க்கும்போது வந்துட்டு எப்படி இருக்குன்னா, ஸோ இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களே, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையான்னு இருக்கும். பட் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வந்துட்டு ஒரு நியூ மாமை ஜட்ஜ் பண்ணாதீங்க, கைண்டாக இருங்க. ஸோ வேறு யாராவது ஜட்ஜ் பண்ணுறாங்க உங்கள் முன்னாடி ஒரு நியூ மாம் பற்றி ஒரு காசிப்போ இல்லை ஏதாவது பேசினாங்கன்னா அந்த இடத்துல அவங்கள நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு கைண்ட்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஓகேயா? நான் வந்து இந்த ஜேர்னியில் என்னோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் என்னை பற்றி வந்துட்டு நிறைய பேசியிருக்காங்க. என்னென்ன, ஃபார் எக்ஸாம்பிள், இவன் மட்டும்தான் ஊர்லேயே இவன் மட்டும்தான் பிள்ளை பெற்றுருக்கிறாளா, நம்மளாம் 4-5 குழந்தைங்கள பெற்று வளர்த்துருக்கோம்ல, அது இதுன்னு சொல்லி என்ன குழந்தைய பார்க்க விட மாட்டாங்க, என்னென்னமோ. யாரையுமே பார்க்க விடக்கூடாது, அந்த குழந்தைங்க கிட்டேருந்து ரிலேட்டிவ்ஸை தள்ளி வைக்கணுங்கிறது என்னோட ஏம் இல்லை. என் குழந்தை ஃபஸ்ட்டு நல்லா டெவலப் ஆகட்டும், அவன் ஹெல்த்தி பேபியாக ஆகட்டும், அவன் க்ரோ ஆகட்டும், டாக்டர் இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இதை விட முக்கியமாக என்னோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகட்டும். அதுக்கு எனக்கு ஒரு டைம் வேணும் இல்லையா. அந்த டைம் வந்துட்டு நான் போராடி அந்த டைமை நான் எடுத்துக்கிட்டேன். ஓகேயா? என்னோட ஸ்டோரியில் என்னை பற்றி தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் ஸ்டோரியில் நான் வந்துட்டு ஒரு ஒரு பேட் வில்லனாக தெரிஞ்சாலும் என்னோட பேபிக்கு என்னோட மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுத்து அவனை இப்போது ஹெல்த்தியாக ஒரு ஆக்டிவ் பேபியாக, ரொம்ப ஹெல்த்தியான பேபியாக நான் வந்துட்டு வளர்த்தி இருக்கிறேங்க நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. ஐ டோன்ட் ஃபீல் லைக் கிவிங் அன் எக்ஸ்பிளனேஷன் டு எனி ஒன். நான் வந்துட்டு என்னோட ஸ்டேட், என்னோட ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த் பற்றியோ யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது. என்னை பற்றி தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்கிட்டும். இதை வந்துட்டு நான் சொல்கிறேன்னா, ஒரு நியூ மாமா இருக்கீங்க, நீங்கள் ஒரு டிஃபிகல்ட் ப்ராசஸ் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ஜேர்னியில் ஒரு டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப். உங்களோட பேபியை ட்ரஸ்ட் பண்ணுங்கள், உங்களை ட்ரஸ்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்குலாம் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கணும். இன்னும் என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகணும், கத்தி இன்னும் வந்துட்டு வீக்கன் ஆக வேணாம். ஓகேயா? அதுக்காக தான் இந்த வீடியோ வந்துட்டு நான் ஷேர் பண்ணுறேன். இதில் நிறைய விஷயங்கள் நான் கட் ஷார்ட் பண்ணிட்டேன். பட் நான் ஒன்று தான் சொல்கிறேன், ப்ளீஸ் 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 கைண்ட்னஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அது மட்டும்தான். அன்பாக இருங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே, நான் எந்த அளவுக்கு சொல்ல வந்த விஷயங்களை கன்வே பண்ணேன்னு எனக்கு தெரியல. நிறைய இடத்துல நான் கட் பண்ணிட்டேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் அழுகாச்சி வர மாதிரி ஆயிடுச்சு. நிறையா சீன்ஸை நான் வந்துட்டு ட்ரிம் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, சரி, நான் நிறையா வீடியோஸை வந்துட்டு பின்னாடி அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே தென், பாய் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ.